அவர் எதுக்கு இங்கே வரணும், இந்த திரை எதுக்கு போடணும்? கொசுதான் எங்களுக்கு பேப்பாடு படுத்துது. கொசு கடிக்குது அது இதுன்ற செய்வேன் சொல்கிறாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. தண்ணி போடும்போது சாக்கடை தண்ணியாக வந்துடுது. அந்த தண்ணியை நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோஷூட் நடத்தின பிறகும் மதுரை பந்தல்குடி கால்வாயோட நாத்தம் போகலன்னு கொதிச்சு போயிருக்காங்க மதுரை மக்கள். ஏற்கனவே சிந்தாமணி பக்கம் கிருதுமால் நதி சீரமைப்புன்னு திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில சாக்கடையை நிரப்பி வச்சிருக்காங்க. இதுல இன்னமும் பந்தல்குடி கால்வாயை சரி பண்ணலன்னு கொசுக்கடி துர்நாற்றத்தால மக்கள் அவதிப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தாத்தா காலத்து பாட்டியிலேருந்து இங்கே தான் தண்ணி எடுத்து சோறாக்கியிருக்காங்க. அப்போ இப்போ இதில் இப்போ பார்த்தீங்களா அந்த வாய்க்கால் எப்படி இருக்குன்ட்டு அப்படி ஆகி போச்சு. கவர்மெண்ட்டு சரியில்லை. சிஎம் பார்க்கக்கூடாதான். நம்ம அந்த சிட்டிசன் படத்தில் அந்த ஏரியாவை மூணு மாதிரி இந்த வாய்க்காவே தெரியக்கூடாதான். அப்படி நின்று திருப்பி நிப்பாட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. நாங்களும் எத்தனை தடவை இது பண்ணிட்டோம். கொசு கடிக்குது அது இதுன்ற செய்வேன் தான் சொல்கிறாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. அந்தந்த நேரத்துக்கு கொஞ்சம் மறந்து கொஞ்சம் அடிச்சுட்டு ஆளை வந்து காட்டிட்டு செஞ்சிடும்பான்ட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த வாய்க்காலை எங்களுக்கு செம்மடிச்சு கொடுத்துட்டா போதும், நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு. இந்த கொசு தொல்லைதாங்க எப்போ இருக்க முடியலை. கொசுதான் எங்களுக்கு பேப்பாடு படுத்துது. 6 மணி ஆயிடுச்சுன்னா கொசுவுக்கு நாங்கள் இறை கொடுக்குறோம். மதுரைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரும்போது துணியை போட்டு மறைச்சு ரோட் ஷோ நடத்தினப்போ ஹைலைட்டா பரபரப்பு கிளப்பினது பந்தல்குடி கால்வாய். மாநகராட்சி குப்பை கழிவுநீர் நிறைஞ்சு ஓடின அந்த கால்வாயை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அலங்கார துணிகள் கட்டி மறைச்சு ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தினாங்க. எஸ்கேப் ஆக நினைச்ச முதலமைச்சர் ஸ்டாலினை மறிச்சு புகார் கொடுக்க காத்திருந்தாங்க மக்கள். உடனே அலங்கார துணிகளை எல்லாம் எடுத்துட்டு ரோட் ஷோ போன பாதையில வண்டியை நிப்பாட்டி கால்வாயை சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனாரு ஸ்டாலின். நிரந்தரமா தீர்வு காண்றதுக்கு முன்னாடி அந்த கால்வாய் இருக்கிற பகுதியில துர்நாற்றம் கொசுக்கடிக்கு தீர்வு காணுவோம்னு ஸ்டாலின் வாக்குறுதியும் கொடுத்துட்டு போனாரு. கலைஞர் மகன் ஸ்டாலின் வர்றாருன்னு அவர் வர்றாருன்னு வேகமாக துணியை கட்டி மறைக்கிறாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சாக்கடை பாருங்கள், அவர் வர்றாருன்னு வேகமாக மறைச்சி கட்டுறாங்க. நாங்கள் இந்த சாக்கடைக்குள்ளே தான் கிடக்குறோம். இந்த எங்கள் வீடு இதுதான். எது நல்லா செய்கிறாங்க? கொசு அப்படி முக்கியது. கிளம்புற 5 மணிக்கு தண்ணி வரல, 10 சாக்கடை தண்ணியாக தான் வருது. அதை தான் பிடிச்சி வச்சுருக்கோம். நாற்று அடிக்குது. அவர் எதுக்கு இங்கே வரணும், இந்த திரை எதுக்கு போடணும்? என்ன நல்லா செஞ்சுருக்காரு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க ஓட்டு கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்றாங்க. நைட்டானால் கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ தண்ணியே இப்போ போகவே மாட்டேங்குது. கொள்ள நாளாக இப்போ தண்ணியே போகிறதே கிடையாது. இப்போ அப்படியே தேங்கி தான் இருக்குது. எப்போயாச்சும் ஒரு நாள் வந்து குப்பை எடுப்பாங்க, அப்புறம் எடுக்க மாட்டாங்க. எனக்காச்சும் ஒரு நாள் தான் க்ளீன் பண்ண வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ண வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. பாருங்க, முதலமைச்சரே வாக்குறுதி கொடுத்துட்டாரு. இனிமே பந்தல்குடி கால்வாய் லண்டன் தேம்ஸ் நதி மாதிரி ஆகிடும்னு அமைச்சர்கள் மூர்த்தியும் KN நேருவும் சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் விடிஞ்சாலும் விடிய ஆட்சியில பந்தல்குடி கால்வாய்க்கு என்னமோ ஒரு விடியலும் கிடைக்கல. இந்த கால்வாயை பராமரிக்கிறது மாநகராட்சியா நீர்வளத்துறையான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தை உருவாயிடுச்சு. மாநகராட்சிக்கு அமைச்சர் KN நேரு, நீர்வளத்துறைக்கு அமைச்சர் துரைமுருகன். உட்கட்சி பிரச்சனை கால்வாய் சீரமைப்புலையும் வெளியில வந்திருக்கு. கிருதுமால் நதியோட கிளை கால்வாயான இந்த பாசன கால்வாயை நீர்வளத்துறை தான் பராமரிக்கணும்னு மாநகராட்சிக்குள்ளதான் போகுது. அதனால இதுல குப்பைகள் கழிவுநீர் கலக்கிறதால மாசு ஏற்படுது. அப்படி பார்த்தா மாநகராட்சி தான் பராமரிக்கணும்னு நீர்வளத்துறையும் மாறி மாறி பொறுப்பை தட்டி கழிச்சு கை விரிச்சிட்டாங்க. அங்கேருந்து அந்த இடத்துல எம்எம்எல்ஏஸ்கிட்டே நிப்பாட்டி பாலத்தை பார்த்து கலெக்டர் எல்லாமே வந்தாங்க. வந்து பார்த்து நிறைவேற்றிட்டாங்க, காசு ஒதுக்கியிருக்கோண்டாங்க. அந்த குப்பையை கூட நாங்கள் வந்து அள்ள மாட்டேன்றாங்க அந்த கார்பரேஷன்லேருந்து. எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா எனக்குள்ளே போகிறேன். அப்போ அந்த குப்பை நிற்கிது. அங்கே பாலம் கட்டுறமுங்கண்டு தண்ணி போக விடாமல் அதை அடைச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் போகிற மாதிரி விட்டால் கூட தண்ணி வேகமாக போகும், கொசு வராது. கொசு அநியாயத்துக்கு கடிக்குது. பகலில் கூட உட்கார முடியல. எங்கள் கைகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொசு கடியில் நாங்கள் உட்காந்துருக்க முடியும். வாராங்க, வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க, வந்து திருப்பி செய்யவே மாட்டேன்றாங்க. சாக்கடை தண்ணி ஒவ்வொரு நேரம் குழாய் தண்ணியில் வந்து கலந்துருது. தண்ணி போடும்போது சாக்கடை தண்ணியாக வந்துடுது. அந்த தண்ணியை நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம்.
சின்ன பசங்களை வச்சுக்கோங்க, கொசு ரொம்ப கடிக்குது, இருக்க முடியல. எங்களுக்குள்ள ஃபுல்லாக வீடெலாம் சின்ன சின்ன வீடு, வெளியில் தான் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம், வெளியில் தான் எல்லாம் இருப்போம். கொசு ரொம்ப வாடை வேற வருது, கொசு வேற ரொம்ப கடிக்குது, இருக்க முடியல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. இப்போ 1 வருஷமாகவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லா விதத்துலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், வர்றவங்க போகிறவங்கலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். முந்தையெல்லாம் இது மருந்து ஊற்றுவாங்க, இந்த ஓரத்தில் ஃபுல்லாக மருந்து ஊற்றுவாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மருந்து ஊற்ற மாட்டாங்க, எதுவுமே கவனிக்கவே மாட்டுறாங்க. வந்தாரு பார்த்தாரு போயிட்டாருன்னு ஸ்டாலின் வந்து போனதுக்காக அவசரமா 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு சுற்றுச்சுவர் கட்ட நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா கால்வாய் சீரமைப்பு எதுவும் நடக்கல. கால்வாய் முறையா சீரமைக்கணும், கழிவுநீர் குப்பை கலக்காத வகையில நடவடிக்கை எடுக்கணும், அதிமுக ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட கழிவுநீர் உறிஞ்சி குழி திட்டத்தை தடை இல்லாம நடைமுறைப்படுத்தணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள். உட்கட்சி சண்டையை தாண்டி கால்வாய் சீரமைக்கப்படணும், அதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.